ஹாய் எபிசோட் 24 ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐஎல்ஸ் இல்லாம பிஜி கோர்சஸ் யூகேல அப்ளை பண்ண முடியுமா? இதுதான் நம்ம ஆஃபீஸ்க்கு என்கொயரி வர ஸ்டூடெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒரு ஸ்டூடெண்ட் கூட ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொன்னாங்க, யூகேல பிஜி பண்ண ஐஎல்ஸ் டெஃபினட்டா வேணும்னு எனக்கு தெரியும் மேம்னு. பட் ஆக்சுவலி எல்லா ஸ்டூடெண்ட்டும் சேம் ரூட் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா டிபெண்டிங் ஆன் த யூனிவர்சிட்டி, சூசன் கோர்ஸ் அண்ட் யோர் அகாடமிக் பேக்ரவுண்ட் அதை பேஸ் பண்ணி ரெக்குவயர்மெண்ட்ஸ் டிஃபர் ஆகும். ஸோ ஐஎல்ஸ் இஸ் நாட் மேண்டட்ரி ஃபார் எவ்ரி ஒன். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்க? எஸ், ஐ திங்க் யூ கெஸ்ட் இட். ஐஎல்ஸ் இல்லாமல் அஃபோர்டபுள் டியூஷன் ஃபீஸில் நல்ல யூனிவர்சிட்டி இருக்கா? ஸோ இந்த மாதிரி கேட்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சூட்டபிளாக இருக்கிற இங்கிலீஷ் வைவர் பாசிபிலிட்டிஸ் ப்ளஸ் அஃபோர்டபுள் டியூஷன் ஃபீஸ் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் தான் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட்டில் இன்னைக்கு நம்ம போர்ன்மவுத் யூனிவர்சிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். 2 கேம்பஸஸ், டால்போட் கேம்பஸ், லான்ஸ்டவுன் கேம்பஸ். Bournemouth University officially granted its university status in 1992. 16,400 students, 1,500 staff, 1,600 international students around 135 countries. Entry requirements: UG படிக்க 12th overall at least 65% இருக்கணும். PG படிக்க UGல 55 to 60% செக்யூர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட். சூஸ் பண்ணின கோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகும். உங்களோட 12th இங்கிலீஷ்ல மினிமம் 70 to 80% செக்யூர் பண்ணியிருந்தா நோ நீட் ஐஎல்ஸ் ஆர் டோஃபல். அப்போ ஏன் ஐஎல்ஸ் டெஸ்ட்லாம் கேட்குறாங்களேன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கான ஆன்சர் நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி என்ட்ரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு கம்மியாக ஸ்கோர் பண்ணியிருக்க பட்சத்தில் யூ நீட் டு கிவ் டெஸ்ட். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது பயிற்று மொழி இங்கிலீஷாக இருந்து யூனிவர்சிட்டியோட ரெக்குவயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா இங்கிலீஷ் டெஸ்ட் தேவையில்லைங்க. ஹோப் இட்ஸ் கிளியர்ட். இஃப் நாட், ஹாப்பி டு எக்ஸ்பிளைன். கால் நவ்.